ஆபரேஷன் ஸ்பைடர் வெப் உக்ரைன் தரப்பிலிருந்து நடக்கப்பட்ட அந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா ரஷ்யா 400க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள், மொத்தம் 407 ட்ரோன்கள் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ரெண்டாவது 40க்கும் மேற்பட்ட மிசைல்கள், கம்பைன்டு ஸ்ட்ரைக் 45 மிசைல்கள் அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ ஒரு மாபெரும் தாக்குதல் ரஷ்யா உக்ரைனுக்குள்ள நடத்திக்கிறாங்க. அதுவும் ப்ரிசைஸ்டான அட்டாக். சைடில் வீடியோ பதிவுகளோட இருக்கும். அது உக்ரைனோட கேபிட்டலான கீவ்ல மக்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதிகளில் ஆயுதங்களை பதுக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் இந்த வீடியோ பதிவா இருக்கும். இது போல தொடர்ந்து பல பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. பட் இருந்தாலுமே அதை பெருசா பெருமளவுல மீடியாக்கள்லாம் வந்து பார்த்தா மேற்கு கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால அது பெருசா வர்றதில்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு அட்டாக் நடக்குது, வெடி விபத்து நடக்குது, அதுக்கப்புறமா வெடிக்குது, செகண்டரி டெட்டனேஷன். ஸோ அதிக அளவுல வெடி மருந்துகளை மக்கள் வாழும் பகுதியில் உக்ரைன் வச்சிருக்காங்க, கேடயமா பயன்படுத்துறாங்க. இது போர்க்குற்றம் இல்லையா அப்படிங்கிற பல அனலிஸ்ட் வந்து திரும்ப திரும்ப கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு. ஆனா இதை பத்தி எதுவும் பெருசா பேசிக்க மாட்டாங்க. ஸோ அதனால நம்மளும் அப்படியே அடுத்த செய்திக்கு போயிடலாம். ஸோ தாக்குதல்ங்கிறது பயங்கரமா நடந்திருக்கு. இதுல லிவிவ், கீவ், அதுக்கப்புறம் டெர்னோபோல். ஸோ இந்த பகுதிகளில் கேஷுவாலிட்டிஸ் அதிகரிச்சிருக்கு. மக்கள் வாழும் பகுதியில் வெடி மருந்துகளை பதுக்கி வச்சா, அப்புறம் வெடிகுண்டுகளை பதுக்கி வச்சா, அப்புறம் வெடிச்சிச்சுன்னா கேஷுவாலிட்டிஸ் அதிகமாகத்தான் செய்யும் அப்படின்னு பலர் தரப்புல இருந்து குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா தரப்பு என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஆமா நாங்க ஆபரேஷன் ஸ்பைடர் வெப்புக்கான ரிவெஞ்ச் அட்டாக் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ ஒரு மேசிவான ஸ்ட்ரைக் நடந்திருக்கா. இதை பத்தி அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள்ட்ட போய் கேட்டதுக்கு, டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் உக்ரைன் தாங்க களத்தை செட் பண்ணி கொடுத்துருக்காங்க, அவங்க தான் ஸ்டேஜ் செட் பண்ணிக்கிறாங்க, இது போல எங்க மேல வந்து தாக்குதல் பண்ணுங்க அப்படிங்கிறது போல. ஏன்னா ரஷ்யாக்குள்ள தீவிரவாத தாக்குதல் நடத்தினா அப்புறம் பதிலுக்கு அவங்க தாக்குதல் பண்ண தானே செய்வாங்க. ஸோ அது போல ஒரு மிக பெரும் தாக்குதல் நடந்திருக்கு. இதுக்கு உக்ரைன் தான் காரணம் அப்படிங்கிறதோட ட்ரம்ப் அவர்கள் கை காமிச்சிட்டு போயிட்டார். அது மட்டும் இல்லாம இந்த லின்சே கிரஹாம் அவர்கள் ரொம்ப இணைஞ்சு உறவாடக்கூடிய ஒரு நபர், உக்ரைனோட அமெரிக்காவோட ஒரு செனட் தான் பொலிட்டிஷியன். இவர் வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல ரஷ்யாவுக்கு எதிரான மனப்பான்மை இருக்கக்கூடிய நபர். பைடன் அவர்கள் காலகட்டத்திலிருந்து பார்த்துட்டு இருக்கோம். அடிக்கடி உக்ரைனுக்கு போயிட்டு வரக்கூடிய வேலைகள் செய்வார். இப்ப கூட சமீபத்துல கூட போயிட்டு வந்திருந்தாரு. ஸோ இப்போ இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அழுத்தங்கள் வருது ட்ரம்ப் அவர்கள் தரப்புல இருந்து. சாங்ஷன்ஸை கொஞ்சம் வீக்கெண்ட் பண்ணலாம் ரஷ்யா மேல அப்படிங்கிறது போல. ஸோ ரஷ்யா உக்ரைன் இந்த பிரச்சனையில இருந்து கம்ப்ளீட்டா அமெரிக்கா வெளியே வர்றதுக்கான வேலைகள்ல இறங்கியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா களத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா களத்துல டின்ப்ரோ பெட்ரோஸ்க் பகுதி. இந்த டின்ப்ரோ பெட்ரோஸ்க் பகுதியில ரஷ்ய தரப்புல இருந்து 30க்கும் மேற்பட்ட தாக்குதல் கடந்த 24 மணி நேரத்துல பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சொல்றாங்க. இந்த டின்ப்ரோ பெட்ரோஸ்குள்ள என்ட்ராக ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு மாபெரும் தோல்வி உக்ரைனுக்கு. ஒரு வேலை டின்ப்ரோ பெட்ரோஸ்க்னு ஒரு புது ஒப்லாஸ்ட்குள்ள சண்டை ஆரம்பிச்சிருச்சுன்னா எப்படி இது உக்ரைன்ல மேலும் மேலும் கலவரங்களை உண்டாக்குமா இல்லையா அப்படின்ற கேள்விகள் வருது. ஏன்னா பல பகுதிகளும் ரஷ்யா கிட்ட உக்ரைன் இழந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல. இந்த டைம்ல ஸ்போக் பர்சன், உக்ரைனோட ராணுவ ஸ்போக் பர்சன் இருக்காங்க இல்லையா, அதாவது இந்த வருஷம் அடுத்த வருஷத்துக்குள்ளங்க சைடில் ஒரு மேப்லோட இருக்கும். இந்த ரெட் கலர்ல, லைட் ரெட் கலர்ல இருக்கு இல்லையா, இது எல்லாமே ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுல எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, எடுத்துக்குவாங்க அப்படிங்கிற அவங்க தரப்புல இருந்து மக்கள் மத்தியில சொல்லிட்டு இருக்காங்க. ராணுவம் ஒரு பிரஸ் மீட் நடந்திருக்கு. ஸோ அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது டெனிப்பர் ரிவர் வரைக்கும் ரஷ்யா வந்துருவாங்க, ஒடசாலாம் அவங்க கட்டுப்பாட்டுல எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புன்னு சொல்றாங்க. ஸோ இதை நோக்கி தான் ரஷ்யா இப்ப தாக்குதலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல. ஸோ இது போல ஒரு மாபெரும் தாக்குதல் நடக்க இருக்கு அப்படின்னு உக்ரைன் ப்ரெடிக்ட் பண்றாங்கன்னா ஆளுகள்லாம் வேணும் இல்லையா. ஸோ ஆளுங்கள்லாம் வேணும் அப்படின்னா ஆளுங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒடசா பகுதியில, மற்ற கீவ் பகுதியெல்லாம் வந்து பண்ணா ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, பிடிச்சிட்டு போன நபர்கள்லாம். இப்ப அதெல்லாம் வெளியே வந்து அது மிக பெரும் அளவுல பிரளயம் உண்டாக்கிட்டு இருக்கு. இப்பெல்லாம் இல்லை, எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாச்சு. யார் எதுவும் இது பண்ண வேணாம், இதெல்லாம் ஷேர் பண்ண வேணாம் அப்படிங்கிறது போல, தப்பா எதுவும் வதந்திகள் பரப்பாதீங்க அப்படிங்கிற உக்ரைன் தப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கலவரம் அப்படிங்கிறது வந்து பண்ணா பிடிக்கப்பட்ட நபர்கள் கிட்ட இருந்து வந்துகிட்டு இருக்கு. அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா எஃபிவி ஷார்டேஜ் அப்படிங்கிறது அதிக அளவுல இருக்கு. அதாவது எஃபிவி ட்ரோன்கள் முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 100 ட்ரோன்கள் கிட்ட நாங்க ஒரு நாளைக்கு பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இல்ல. என்கிட்ட எஃபிவி ட்ரோன்களே அதிக அளவில் இல்லை. ஏன்னா எஃபிவி ட்ரோன்கள் இருந்தாதான் முன்னேறி வரக்கூடிய வீரர்கள், டேங்குகள்லாம் தாக்க முடியும். இப்ப எஃபிவி ட்ரோன்கள் பற்றாக்குறை இருக்கு அப்படின்னா எப்படி அப்படின்ற கேள்விகள் வருது. இதை சொன்னதும் உக்ரைனோட ஒரு மோட்டார் சைக்கிள் பிரிகேடு, அப்புறம் இந்த ட்ரோன் பிரிகேடோட கமாண்டர் தரப்புல இருந்தா இது போல ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. உக்ரைன் தரப்புல தான். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உக்ரைன் மிக பெரும் அளவில் பின்னடைவை சந்திச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் மறைக்கிறதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிக பெரும் தீவிரவாத தாக்குதல் ரஷ்யாக்குள்ள நடந்துச்சா அப்படின்ற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. அது கூடவே உக்ரைனுக்குள்ள இந்த ஒடசா பகுதியில ஆளுங்களை பிடிக்கிறதுக்குன்னு ஒரு கமாண்டர் இருப்பார் இல்லையா, ஓலெக் அவர்கள், இந்த இமேஜ் இருக்கிறார் இல்லையா, அவர் தான். இவர் ஷாப்பிங் மால்ல இருக்கும்போது வெடி விபத்து நடந்திருக்கு. அந்த வெடி விபத்துல இவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற செய்திகள் வருது. இது தொடர்ச்சியா உக்ரைனுக்குள்ள நடக்குது அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது கூடவே
ஹைவேல இந்த டிசிசி கார்கள்லாம் இருக்கும் இல்லையா? மிக முக்கியமான நபர்கள். அவங்க போயிட்டு இருக்கும்போது கார் எக்ஸ்ப்ளோட் ஆயிருக்கு 2 இடங்கள்ல. ஒண்ணு வந்து டினிப்பர் சிட்டில. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒடசா பகுதியில் நடந்திருக்கு. ஸோ ரஷ்யாக்குள்ள நடக்கிற மாரியே இங்க நடக்குதே! அப்படிங்கிற கேள்விகள் வருது. ஸோ இரு தரப்புலயும் அதாவது நீ இப்படி இறங்கி பண்ணீன்னா, நான் அதுக்காக அப்படி செய்ய மாட்டேன்னு அர்த்தம் இல்ல. நானும் செய்வேன் அப்படிங்கிறது போல நடக்குதா? இல்ல இங்க திரும்பவும் களங்கம் உண்டாக ஆரம்பிச்சுருச்சா? ஏன்னா ஒடசா பகுதியில அதிகமா ரஷ்யர்கள் இருக்கக்கூடிய பகுதி. ரஷ்யா பாஷை பேசக்கூடிய பகுதி. ஸோ அவங்கலாம் ரஷ்யாவோட இணையறதுக்கு தான் ஆர்வம். இந்த ஒடசா, கெர்சன் இந்த பகுதியில இருக்கிறவங்கலாம். ஸோ அதனால தான் அந்த பகுதியில ஈஸியா ரஷ்யானால முன்னேறி வந்து அத அவங்க கட்டுப்பாட்டுல வச்சுக்க முடியுது. ஏன்னா அந்த பகுதியில அதிகமா உக்ரைனியன்ஸ் இருந்து, அங்க இருக்கக்கூடிய வீரர்களோட போராடிட்டு இருந்திருப்பாங்க. முன்னாடிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட கலவரங்கள் நடந்துகிட்டு இருந்திருக்கும். ஸோ அந்த பகுதியில இருக்கிறவங்கலாம் ரஷ்யாக்கு பேசக்கூடிய நபர்கள், ரஷ்யாவோட இணையணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் அதிகமா இருக்கிறனால, உக்ரைனோட இணையணும்னு நெறைய பேர் இருக்காங்க தான். பட் ஆனா அதிகமா இருக்கிறது ரஷ்யா தான். ஸோ இருக்கனால தான் அந்த பகுதிய அவங்களால ஆள முடியுது. இல்லன்னா ஆண்டிருக்க முடியாது. அதுதான் இங்க இருக்கக்கூடிய விஷயம். ஏன்னா மரியாப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பில்டிங் கட்டி குடுக்குறாங்க. வந்து இருங்கன்னா எல்லாரும் வந்து இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு காரணத்த தான் சொல்ல வந்தேன். இப்ப அது அது மட்டும் இல்லாம எல்லாத்தையும் இவாக்குவேட் பண்ணோம்னா, மக்கள்லாம் அங்க இன்னும் இருக்கிறாங்க இல்லையா? இவாக்குவேட் ஆகாமயே இருக்காங்க இல்லையா? ரஷ்யா அங்க வந்து பிடிக்கிற வரைக்குமே அவங்க அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டி, பங்கர்லலாம் இருந்துடுறாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் சொல்ல வந்தேன். ஸோ இது போல இருக்கக்கூடிய நபர்கள்லாம் ரெசிஸ்டன்ஸா மாறிட்டாங்களா? ஸோ அவங்க வந்து உக்ரைனோட ராணுவத்துக்கு எதிர்த்து சண்டை பிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்களா? அப்படின்ற பதட்டங்கள், பயங்கள்லாம் வர ஆரம்பிச்சுது. அது மட்டும் இல்லாம புதுசா ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு எதிரான செய்திகள் பலதும் வர ஆரம்பிச்சுச்சு. கீவோட மேயரே இவரு ஊழல் பண்ணிட்டு இருக்கிறார் ஜெலன்ஸ்கி அவர்கள். பயங்கரமான கரப்ஷன் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வச்சிருந்தாரா? நம்ம அந்த செய்திகள் பார்த்திருந்தோமா? இப்போ 6000 உடல்கள் ரஷ்யா குடுக்கிறதா சொன்னாங்க இல்லையா? அத வேணும்னே இவரு மறுத்திருக்கிறாரு. பர்சனலா இது வந்து மீடியா முன்னாடி கொஞ்சம் கோவம் வந்துரும் எல்லாத்துக்கும் இதாயிரும்னு சொல்லிட்டு மறுத்திருக்காரு. இவரே வேணும்ட்டே வம்படியா பண்ணியிருக்காருன்னு உக்ரைனோட ஒரு எம்பி ஜெலன்ஸ்கி அவர்களோட கட்சியில இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் சைடுல லோட் ஆயிருக்கும். இவரு ஹெவி லிஃப்ட் சாம்பியன் வேற இவரு. ரொம்ப பிரபலமான ஒரு நபர். இப்ப இவர் வந்து இது போல வீடியோ போட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கும்போது மீடியாக்கள்லாம் ஆல்ரெடி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அது உக்ரைனோட மீடியாக்கள். ஸோ இப்ப இவரு தரப்புல இருந்து இது போல வந்து பேசிட்டு இருக்கும்போது, அது மேலும் மேலும் கோவத்தங்களையும், ஆத்திரங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனுக்குள்ள கிளப்ப ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதுதான் இது போல சம்பவங்களுக்கு நடக்கிறதுக்கான காரணங்களா? அப்படிங்கிறது போல கேள்விகள் வருது. ஏன்னா பிடிக்கப்பட்ட நபர்கள் ட்ரெய்னிங் கிரவுண்டுக்கு அனுப்பணும். ட்ரெய்னிங் பண்ணணும். ஆ நாட்ட பாதுகாக்கணும் அப்படின்ற உணர்வு இருந்தா தான் அவங்களால போராட முடியும். அப்படி இல்ல அப்படின்னா சிக்கல். ஸோ இது போல விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால நாங்க ஏன் போராடணும்? அப்படிங்கிற இவங்க தரப்புல இருந்து கேள்விகள் வருது அப்படின்னா, உக்ரைனோட ராணுவம் கூடிய சீக்கிரத்துல வீழ்ச்சிய சந்திக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து. அதுவும் ட்ரோன்கள் வேற இல்ல. ஸோ ஏகப்பட்ட சிக்கல்கள் உக்ரைனுக்கு இருக்கு. இது எப்படி கடந்து வரப்போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். இப்படி இருக்கும் சமயத்துல தான் நேட்டோ மீட்டிங் நடக்க இருக்கு. நேட்டோ மீட்டிங் இன்வைட்லாம் வருது எல்லாமே பண்றாங்க. ஆனா கமிட்மெண்ட்லாம் தரமாட்டோம். ப்ராமிஸ்லாம் பண்ண மாட்டோம். உதவி பண்றதுக்கு ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ அத பத்தி பேசுவோம் அப்படிங்கிற திருப்பி நேட்டோ பேக் ஸ்டெப் அடிச்சிருக்காங்க. அதாவது ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சுட்டு ஒரு ஸ்டெப் பின்னாடி வைக்கிறாங்க. எதுக்கா இது கூப்பிட்டீங்களா அவ்வளவுதானே அப்படிங்கிறது போல இருக்குல்ல ஹைலைட்டு. பட் அத ஓவர் ஷேடோ பண்றதுக்காக இப்படி சொல்றாங்களா? இல்ல எப்படி அப்படின்ற கேள்விகள் வருது. சும்மா மீடியா பிரஸ் பிஆர் ஸ்டண்ட்டுக்காக பண்றாங்களா அப்படிங்கிறது போல தெரியல. எது எப்படியோ நாட்டோ ஒரு பேக் ஸ்டெப் எடுத்திருக்கு அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். இல்ல அதுக்கு முன்னாடி கசகஸ்தான் பார்த்தரலாம். ஏன்னா, இந்த கசகஸ்தான் வழியா தான் அந்த ட்ரக்குகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாக்குள்ள போயிருக்கு. இந்த மாடிஃபை பண்ண ட்ரக்குகள்லாம். இதை யூஸ் பண்ணி தான் அந்த தீவிரவாத தாக்குதல் நடந்தது. இப்ப கசகஸ்தான் வந்து நட்பு நாடு அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புன்னு சொல்லியிருந்தாங்க. சிஎஸ்டிஓலயும் இருக்கக்கூடிய ஒரு நாடு தான். இப்படி இருக்கும்போது, கசகஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு அ ஒரு லான்ச் பண்ணிட்டாங்க. ஒரு ஸ்டிக் மிசைல் போல லான்ச் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பேசினாங்க. ஆக்சுவலா அவன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த கசகஸ்தான்ல இருக்கிறவங்க ஆக்சுவலா இது வந்து சேட்டலைட்டுங்க நார்மலா இது போல வரும். அப்படி வரும்போது ஸ்பேஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, அது வரும்போதே அது இதாயிடும். பட் ஆனா இந்த தடவ அது உள்ள வந்ததுனால நம்மளோட அ அதாவது ஸ்பேஸ் கிராஃப்ட் இருக்குல்ல, அது ரீஎன்ட்ரி ஆகும்போது அட்மாஸ்பியர்ல இது ஏதோ விண்கல் வர மாரி தெரிஞ்சிருக்கு அவ்வளோதான். மத்தபடி ஏர் ஸ்பேஸ்ல யாரும் வயலேட் பண்ணல. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிறது போல கசகஸ்தான் தரப்பு வந்து உறுதிப்படுத்திக்கிறாங்க. ஏன்னா அது ஒரு ஸ்டிக் மிசைல் ரஷ்யா லான்ச் பண்ணிட்டாங்க, என்னமோ லான்ச் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகளா பகிரப்பட்டுட்டு இருந்தது. அது சும்மா சேட்டலைட் திரும்பி ரீஎன்ட்ரி ஆயிருக்கு நம்ம அட்மாஸ்பியருக்குள்ள. அதனால அது எரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது போல. பார்க்கறதுக்கு விண்கல் மாரி தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது போல சொல்லிக்கிறாங்க. கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இதுல ஹைலைட் என்ன அப்படின்னா, அதாவது இந்த கசகஸ்தான் பொறுத்தவரைக்கும், கசகஸ்தான் என்ன பண்ணாங்க, அங்கிருந்து தான் இந்த ட்ரக் எல்லாம் லான்ச் ஆயிருந்தது. இந்த கசகஸ்தான் கூட இப்போ பிரிட்டன் இருக்காங்க இல்லையா? செக்யூரிட்டி பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஸோ இதுலருந்து தெரிய வருது, ரஷ்யாவோட பகுதிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே சுத்தி வளைக்கிறதுக்கான வேலைகள்ல மேற்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த பிரச்சனை ரொம்ப தீவிரம் அடைஞ்சுகிட்டு இருக்கு அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கு கசகஸ்தான்
எந்த மாரியான பதிலடிகள் குடுப்பாங்க? அதாவது கசகஸ்தானுக்கு எந்த மாரியான பதிலடிகள் வரும்? இல்ல கசகஸ்தான் என்ன மாரியான நடவடிக்கைகள் எடுப்பாங்க? இதுக்கப்புறம் ஜார்ஜியால ஃபெயில் ஆயிட்டாங்க. ஸோ இப்ப கசகஸ்தான்ல என்ன நடக்க போகுது? அப்படின்ற கேள்விகள், பதட்டங்கள் அதிகரிச்சிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். கசகஸ்தான எதிரி நாடா ரஷ்யா பார்க்க ஆரம்பிக்கணுமா? இல்ல அங்க ஆட்சி கவிழ்ப்பு வேற ஏதாவது நடந்து, இல்ல சீனாவும் அங்க பிரச்சனை தான். ஏன்னா மேற்கோட பிரசன்ஸ் அங்க அதிகமானா சீனாக்கும் பஞ்சாயத்து தான். ஏன்னா அங்க உய்குர் இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஒரு காரணத்தினால ஏகப்பட்ட சிக்கல்கள் ஏற்பட்டுரும் சீனாவுக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன மாதிரியான நடவடிக்கைகள் இதுக்கு மேல நாடுகள் இணைந்து செயல்பட போறாங்களா? இல்ல மேற்கு ஜெயிக்க போதா? என்ன நடக்க போதுலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது அமெரிக்காவோட அதிபரான ட்ரம்ப் அவர்கள் நேரா சைனாவோட ஜி ஜின்பிங் அவர்களுக்கு கால் பண்ணிக்கிறாரு. அம் ஜூன் 9 வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வர்த்தகத்த சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ட்ரம்ப் அவர்கள் தான் கூப்பிட்டுருக்காரு. ஜி அவர்கள் கூப்பிடுவார்ன்னு எதிர்பார்த்தா, இவர் தான் திரும்ப திரும்ப கூப்பிட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. எது எப்படியோ, ஏதோ சுமூகமா பேசி முடிவு எடுத்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்ல. ஏன்னா சீனா மேல வர்த்தக தடை போடுறாங்க. மத்த நாடுகளும் போட சொல்லி அழுத்தங்கள் வந்துச்சுன்னா, பல நாடுகளுக்கு சிக்கல் ஏற்படும். அதனால வெயிட் பண்ணி பார்ப்போம். இரு நாடுகளும் இணைஞ்சு செயல்பட போறாங்களா? இல்ல எப்படி என்ன ஏதுங்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.